சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் பிரீத்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு ஒரு விஷயம், அதுக்கு பின்னால் பைல்ஸ், ஃபிட்சுலான்னு நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கீங்க நீங்கள். அதனால் நான் ஒன்று ஒன்றாக போகலாம். பேரியாட்ரிக் சர்ஜரியை பற்றி நான் அந்த அதை பற்றின விஷயங்களுக்கு போகிறதுக்குள்ளாக இன்றைக்கு அதெல்லாம் இல்லாமலேயே மருந்துகள் வந்துடுச்சு, இதுவே போதுமானது அப்படின்னு ஒரு விஷயம் நிறையா வர்றதை நம்ம கவனிச்சுக்கிட்டு வர்றோம். இது பேரியாட்ரிக் சர்ஜரிக்கான ஒரு மாற்றா அமையுமா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் இதில் நமக்கு தேவைப்படுது. பசிச்சாலும் நான் சாப்பிட முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளுறீங்க இல்லையா? எனக்கு நிறைய பசி இருக்குது, அப்பிடைட் இருந்தாலும் என்னால் சாப்பிட முடியாதுன்னு கொண்டு போகிறீங்க. அதனால் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படாது, சரிங்களா? ஆனாலும் இது இயற்கைக்கு முரணான ஒரு விதி, கரெக்டாக பேரியாட்ரிக் சர்ஜரிங்கிறது. அப்போ வெறும் மாத்திரையில் கண்ட்ரோல் பண்ணுறது சரியா, இல்லை இயற்கைக்கு முரணான விஷயமா இருந்தாலும் இதை பண்ணுறது சரியா? ஒரு மருத்துவரை எதை சொல்லுவீங்க நீங்கள்? ஸோ யாருக்கு எதை பண்ணுறோன்றது தான் முக்கியமான விஷயம் சார். ஓகே. ஸோ சம்படி சில பேரெல்லாம் வந்து 150 200 kgs 130 140 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க, அண்ட் அவங்க டிசையர்ட் வெயிட்டே பார்த்தீங்கன்னா 60 to 70 தான் இருக்கணும்னா, நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது ஆல்மோஸ்ட் அப் டு 70 to 80 kgs அப்படின்ற போது அவ்வளோ ஸ்ட்ராங்கான வெயிட் லாஸ் லைஃப் லாங் கொடுக்க முடியும், ஆர் ரொம்ப நாள் கொடுக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி பேரியாட்ரிக்ஸ். வேற வழி கிடையாது. மருந்துங்கிறது அவ்வளவு பெரிய எடை குறைப்புக்கு போகாதுன்னு சொல்ல வர்றீங்க. தட் இஸ் ரைட், தட் இஸ் ரைட். அந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போனாலுமே we won't be able to ஒரு 20 கிலோ 15 கிலோ ஒரு 25 கிலோ கூட குறைக்கலாம் மருந்துங்களை வச்சு. ஸோ இந்த இன்டர்மீடியரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது பிஎம்ஐன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஹைட்டுக்குரிய வெயிட்டு, அந்த பிஎம்ஐயில் வந்துட்டு ஒரு 35 வரைக்குமே நம்ம இந்த மருந்து கொடுக்கலாம். 35 to 40 கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு மேபி இப்போ கொஞ்சம் நல்ல யங் ஏஜாக இருக்காங்க, மேபி நம்ம மருந்து கொடுத்து ட்ரை பண்ணலாம். பட் 40 above பிஎம்ஐக்கு வந்து மருந்து கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த 20-25 kgs குறைஞ்சாலுமே இன்னும் குறைக்கணுமே. இப்போ 150 இருக்கிறவங்க 130க்கு வந்தால் என்ன பிரயோஜனம்? தேர் ஸ்டில் ஒபீஸ், தேர் ஸ்டில் ஃபேஸிங் எல்லா மெட்டபாலிக் இஷ்யூஸ். ஒரு 150 கிலோ இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் ஹார்ட்டில் ஸ்ட்ரெயின், உடம்பில் ஸ்ட்ரெயின் எல்லாம் இருக்க போதோ 130க்கும் அதே தான் இருக்க போகுது. ஸோ பேஷண்ட் செலெக்ஷன் இஸ் த கீ. பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ண ஒருத்தருக்கு நீங்கள் வந்து உடல் குறைப்புக்கு முதல்ல அவருடைய உணவு அளவை கட்டுப்படுத்துறது, உட்கொள்கிற உணவோட அளவை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒன்று. ஆனால் இந்த உட்கொள்கிற உணவோட அளவை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது எடை குறைப்புக்கு உதவும் ஒன்று தான். ஆனால் நீண்ட நாட்களாகவே உங்களுடைய டயட்டு அல்லது உங்களுடைய உணவு உட்கொள்கிற விஷயங்கிறது ஒரே அளவில் அப்படியே நிறுத்தப்பட்டுருச்சுன்னா அது பின்னால் பெரிய பிரச்சனை வராதா? ஸ்டார்டிங் சர்ஜரி பண்ணி, அதாவது 2 விதமான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பேசிக்காக பேரியாட்ரிக்னு எடுக்கும்போது. ஒன்று நீங்கள் சொல்கிறது ரெஸ்ட்ரிக்டிவ்னு சொல்லுவோம், அதாவது இவ்வளோ தான் உங்களால் சாப்பிட முடியும், இவ்வளோ தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ப்ரொசீஜர். இன்னொன்று வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் மெட்டபாலிக், அதாவது நம்மளோட அப்சார்ப்ஷன் எல்லாம் கம்மி பண்ணும். நம்ம சாப்பிட்ற அளவு கம்மி பண்ணாலுமே அப்சார்ப்ஷனையும் சேர்த்து கம்மி பண்ணும். இதுக்கு தான் லாங் லாஸ்டிங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் இருக்குது. லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமின்னு சொல்லுவோம், இல்லாட்டி பைபாஸ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு ஜஸ்ட்டு கொலோக்கியலாக சொல்கிறோம். ஸ்லீவில் என்ன பண்ணுவோன்னா ஸ்டமக் சைஸை மட்டும் கம்மி பண்ணுறோம், பை ஆகாரம் உள்ளார கம்மியாக தான் இதான். இதில் என்ன காம்ப்ளிகேஷன்னா வெயிட் ரீகெயின் சீக்கிரமாக நடக்கலாம், சான்சஸ் ஆர் ஹையர். நான் புரிஞ்சுக்கிறக்கா கேட்குறேன் டாக்டர். அதாவது எப்படின்னா உடம்போட மற்ற பாகங்கள் கரெக்டாக அளவாக இருக்கும், ஆனால் வயிற்றுப்பகுதி மாத்திரம் பெருசாக இருக்கும் இல்லையா? அவரை தான் நீங்கள் வந்து வயிற்றுப்பகுதியை குறைக்கிறதுன்னு சொல்கிறீங்க. கிடையாது சார், இல்லை. ஸோ வயிறுன்றது ஒரு ஆர்கன், ஓகே, ஸ்டமக் அப்படின்றது ஒரு ஆர்கன். நீங்கள் சொல்கிறது அப்டமென் மெடிக்கல் டேர்மில். ஸ்டமக்குன்றது உள்ளுக்குள்ளார நம்ம உணவு குழாய்க்கு கீழே இருக்கிற, நம்ம டேர்ம்ஸில் வந்து வயிறுன்னு தான் சொல்லுவோம், அது நம்ம கொலோக்கியலாக சொல்கிறது வயிறுன்னு சொல்கிறது. ஆமாம் ஆமாம். பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டமக்குன்ற ஆர்கனை ஒரு சைஸ் கம்மி பண்ணுவோம், உள்பகுதியை கம்மி பண்ணுவோம். கம்மி பண்ணும்போது ஆகாரம் எடுக்கிறது, நீங்கள் 5 இட்லி 6 இட்லியே எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 2 இட்லி 3 இட்லி எடுக்கணும். பட் 2 இட்லி 3 இட்லி தான் கரெக்டாக சாப்பிடணும். 6 இட்லி 7 இட்லின்றது நார்மல் ஈட்டிங் ஹேபிட்டே கிடையாது. ஸோ வி ஆர் பேசிக்லி நார்மலைசிங் தட். அது ஒரு பக்கம், அதுதான் இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ரொசீஜர். கூடவே சில சமயம் கீழே இருக்கிற குடலை
எடுத்துகிட்டு வந்து மேலே அட்டாச் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, லாங்கர் ரவுட்டில் போகிற ஒரு சாப்பாடு உணவு ஷார்ட்டர் ரவுட்டில் போகும்போது அப்சார்ப்ஷன் கம்மி ஆகுது. ஸோ தேர்பை மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸ் இது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பைபாஸ் பண்ணிட்டு போகிறதுனால மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க எல்லாமே கிட்டத்தட்ட 90% or 95% சம்டைம்ஸ் சுகரே இல்லாத அளவுக்கு இது கொண்டு வந்து நிறுத்துது இந்த ப்ரொசீஜர். இந்த ஃபிட்ஸுலா பைல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஒரு காலத்து இதுக்கெல்லாம் அங்கங்கே நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. என்ன மூலம் பௌத்திரம் இங்கே வாங்க சரியாக போயிடும் அப்படின்னு தெருக்களில் நோட்டீஸ் ஒன்று ஒரு காலத்தை பார்த்தோம். ஏன்னா அப்போ நமக்கு அந்த டெக்னாலஜி தெரியல. அதுக்கு மிக எளிதாக இதை பண்ணிட்டா ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கொடூரமான வைத்தியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சொல்ல முடியாத விஷயங்கள். இன்றைக்கி என்னுடைய டெக்னாலஜி வேறு மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் கூட இது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து மக்கள் மாறல. இப்போ வந்து பெயின்ஃபுல் ப்ராசஸ்ங்கிறத தாண்டி நம்ம ரோபோட்டிக் வந்திருக்கு, அது வந்திருக்கு, எல்லாத்தையும் சொல்கிறோம். எல்லாமே எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் இல்லை மெடிக்கலில். ரோபோட்டிக்னு ஒரு விஷயத்தை பேசினா ரோபோட்டிக்னால எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னு எடுத்துக்க முடியாது. சில மெத்தட்ஸ் வேறையாக இருக்குது. ஸோ எனக்கு இதில் தெரிய வேண்டிய விஷயம், இது பெயின்லெஸ் மெத்தட்ஸாக வேறு புதுசாக ஏதாவது வந்திருக்கா டாக்டர்? எஸ் சார், கண்டிப்பாக. லைக் எல்லா ஃபீல்ட்லேயும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராக்டாலஜின்னு சொல்லுவோம். பாட்டம் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், அதாவது பைல்ஸு, ஃபிஷரு, ஃபிஸ்டுலா இல்லை பவித்ரம்னு சொல்கிற விஷயம், இது எல்லாத்துலேயுமே லேசர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இது ரொம்ப நியூ இல்லை, கொஞ்சம் வருஷமாகவே மார்க்கெட்டில் இருக்குது. பட் நம்ம வந்து ரெகுலராக இந்த லேசர் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்னென்னா, ஷார்ட்டர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, டே கேராகவே பண்ணுறோம். அட்மிஷன் கூட தேவைப்படாது. காலையில் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக கொண்டு வந்திருக்கு. பெயின் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது ஒரு 8 out of 10 பெயின் இருக்குது அப்படின்னா, இதில் 3 out of 10 தான் பெயின் இருக்குது. ஸோ இந்த பெயின் வந்து ஒன்றுமே இல்லை, டாலரபுளாக இருக்குது. இப்போல்லாம் யாருக்கு சார் டைம் இருக்குது? முன்னெல்லாம் 4 நாள் 5 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் யாருக்குமே டைம் கிடையாது. எப்போ டக்குன்னு வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு அவுட்லுக் இருக்கும்போது லேசர் இஸ் தி ஆன்சர். இன் லெஸ் தென் ஒரு 3-4 டேஸில் நல்லாவே செட்டில் ஆகிடுவாங்க. 1 வீக் கழித்து நார்மலாகவே அவங்க வேலைக்கு போகலாம். வேறஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே இஸ் கம் டு நத்திங். மேபி 1 நைட் ஒரு டே கேர் இல்லாட்டி டே கேர், அவ்வளோதான். மூலம் பௌத்திர மாதிரி சொன்ன ஒரு விஷயங்கள் ஃபிட்ஸுலான்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தடவை பண்ணிட்டா திருப்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருந்துச்சுன்னு ஒரு காலத்தில் நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் போகும்பொழுது அது திருப்பி வந்துச்சா வரலையான்னு தெரியல. ஆனால் லேசர்னு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு அது திரும்ப வராமல் பாதுகாக்குமா? எஸ், டெஃபினெட்லி. ஸோ அதையும் ஒரு மைண்டில் வச்சுட்டு தான் இட்ஸ் அன் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இப்போது சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா, சர்ஜரி இஸ் ஒன்லி 70 to 80% ஆஃப் த ஜாப். மிச்சம் 20 to 30% ஆஃப் த ஜாப் இஸ் இன் நம்மளோட பேஷண்ட்டோட கையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க பார்த்துக்கணும் உடம்பை. திருப்பி போய் கண்டதையும் சாப்பிட்டுட்டு டைமுக்கு ஒழுங்காக உடம்பே கேர் பண்ணாமல் இஷ்டத்துக்கு இருந்துட்டு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்ன்ற ப்ராப்ளமை க்ரானிக்காக அவங்களே டெவலப் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா திருப்பி வரதுக்கான சான்ஸ் என்ன பண்ணாலும் சரி சார், ஓப்பன் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, லேசராக இருந்தாலும் சரி, திருப்பி கண்டிப்பாக வரும். நம்ம வந்து நம்ம உடம்பை ப்ரொசீஜருக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒழுங்காக பார்த்துக்கணும். அதாவது இனஃப் ஃபைபர் இன்டேக். ஒரு நாளைக்கு 20 to 30 grams ஆஃப் ஃபைபர் நம்ம எடுக்கணும். அதாவது காய்கறி, ஃப்ரூட்ஸு அண்ட் சீட்ஸ் வகை. இப்போ நிறைய ஃபைபர் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. லைஃப் வந்து ஈஸியாகிடுச்சு இப்போது. அப்படி தான் நம்ம சாப்பிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் அந்த ஃபைபர் ரிக்குவயர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும். 3 liters 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே கம்பல்சரி குடிக்கணும். இது வந்து நான் என்ன ஜென்ரலாக சொல்வேன்னா, காலையில் ஃபில் பண்ணி வச்சுடுங்க 3 பாட்டில். அந்த 3 பாட்டில் நீங்கள் தான் குடிக்கணும். அதை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதை தவிர்த்து நீங்கள் குடிக்கிற ஜூஸாக இருக்கட்டும், அதெல்லாம் டிஃப்ரெண்ட், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. பட் இந்த 2 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிடுங்க அப்படின்ற ஒரு இது கொண்டு வரணும். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திருப்பி வரத்துக்கான சான்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ். அண்ட் இந்த ப்ரொசீஜருக்கான 100% பெனிஃபிட் அவங்களால அதை உணர முடியும். லேசர் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த ஒரு சர்ஜரியை இன்னொரு மெத்தடில் நீங்கள் பண்ணுறீங்களா, அல்லது சர்ஜரிங்கிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுறோம், லேசருங்கிறதே வேறு ஒரு புது மெத்தட்னு எடுத்துக்கிறதா? கிளியராக சொல்லணும் அப்படின்னா, லேசருன்றது ஒரு இது இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும். நம்மளது நீட்டமாக ரொம்ப மெலிசு, அந்த இன்ஜெக்ஷனோட நுனி எவ்வளோ மெலிசாக இருக்கும் அவ்வளோதான். அண்டர் அனஸ்தீசியா தான் பண்ணுவோம். ஸோ மயக்கம் கொடுத்துட்டு
அந்த இன்ஜெக்ஷனை மட்டும் உள்ள ப்ரிக் பண்ணி அந்த வீங்கி போயிருக்க அந்த பைல்ஸ் இதுவை அப்படியே அப்ளேட்டுன்னு சொல்லுவோம். பேர்ன் அவுட் பண்ணும்போது அது அப்படியே லேசர் பீம் வந்து அதை பர்ன் அவுட் பண்ணும். எஸ், ஓகே, அது அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடும். சரி. இதுவே ஓப்பன் சர்ஜரியில் என்ன பண்ணும், அதை கட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ டெக்னிக் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் இயர். ஸோ நம்ம ரோபோட்டிக்கில் எப்படின்னா என்ன கட் பண்ணுறோமோ அதே ரோபோ வழியாக நம்ம கட் பண்ணுறோம். ப்ரொசீஜர் அதே தான். இங்கே டெக்னிக்கே வேறு. ஸோ ரொம்ப மினிமலி இன்வேசிவ். சர்ஜிக்கல் ஸ்காரே கிடையாது. ஒரு ஊசி போட்டால் என்ன ஸ்காராக வரப்போகுது நம்மளுக்கு, அதே மாதிரி தான் அங்கேயும் வரும். ஸோ அதனால தான் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பெயின் ஸ்கேலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு நிறைய வர்றவங்க யார் டாக்டர்? ஆண்களா பெண்களா? வயது? ரொம்ப காமனாக லேடிஸ் வருவாங்க. ஏன் அப்படின்னா ப்ரெக்னென்சி, கான்ஸ்டிபேஷன் வந்து ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ஒரு காமனான விஷயம். அதுக்கும் தொடர்பு இருக்கு. ஆமாம், மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப காமனாக வரலாம் ஒன்று. இன்னொன்று வந்து இந்த ஐடி கம்பெனி பீப்புள் ரொம்ப காமனாக வராங்க. ப்ரொலாங்டு சிட்டிங் ஹவர்ஸ், 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார்றவங்களுக்கு இது காமனாக வரும். அடுத்து ரொம்ப காமனாக நிறைய நேரம் பாத்ரூமில் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு. சில பேரெல்லாம் உள்ளே போனால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெளில வராங்க. அப்போ அந்த மாதிரி அங்கே உட்காந்து ஃபோன் பார்க்குறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, வாட் எவர் அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே வந்து பூலிங் ஆஃப் பிளட்டு நடக்கும். அங்கே ரத்தம் வந்து சொர்ந்து அந்த இடத்துலையே தேங்கி 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 அந்த மூலம் எல்லாம் அப்படியே வீங்க ஆரம்பிக்கும். இதனால் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கவங்க ரொம்ப காமனாக வராங்க. கான்ஸ்டிபேஷன் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிற ஒருத்தர் இதுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு மருந்து எடுத்துக்கிறது சரியா, அல்லது இல்லைங்க அதற்கெல்லாம் முன்னால் எனக்கு வந்து இந்த பிரச்சனை மூலம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு டாக்டர்கிட்ட வந்துடுறேன், நான் நேரம் ரொம்ப வருஷமாக இருக்குது, ஆனால் நான் முதல்ல டாக்டர்கிட்ட போய் இதை செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகிறது சரியா? கான்ஸ்டிபேஷன் இருந்தாலே ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் இந்த மூலம் பிரச்சனை. எவ்வளோ காலம் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க? ஒரு சில வருஷமாகவே இருக்கும் இவங்களுக்கெல்லாம். க்ரானிக்காக இருக்கும், ஆனால் ரிலீவாகவும் திருப்பி வரும். அது ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கும். எப்போவுமே கான்ஸ்டிபேட்டடாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிறதும் பிரச்சனை தான். எஸ், டெஃபினெட்லி இட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே. ஸோ நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். ப்ராக்டோஸ்கோப்பி அதெல்லாம் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது, என்ன லெவலில் இருக்குது. இப்போ கிரேட் 1, 2 அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக சர்ஜரியை அட்வைஸ் பண்ண மாட்டோம். வேண்டாம் பாருங்க, மெடிசின்ஸ் தான் கொடுப்போம். எடுத்த உடனே சர்ஜரி அப்படின்றது ரொம்ப முத்தின ஸ்டேஜஸ்க்கு மட்டும்தான். கிரேட் 3 இல்லை கிரேட் 4க்கு மட்டும்தான் சர்ஜிக்கல் டைரக்ட். 1 and 2க்கு வெறும் ஃபஸ்ட்டு மெடிக்கல்ஸ் கொடுத்து பார்ப்போம். அப்போவும் இல்லை திருப்பி திருப்பி பிரச்சனை வருதுன்னா தென் வி அட்ரஸ் இட். எந்த ஏஜ் குரூப் இது நிறைய வர்றாங்க டாக்டர்? ஆக்சுவலாக சொல்லணும் சார், இப்போ ஆஃப் லேட்டாக யங்கர் அடல்ட்ஸ். இப்போ நான் ரொம்ப யங் ஏஜில் ஒரு ஃபிஷர் ப்ராப்ளம்னா இப்போல்லாம் வந்து ஒரு 13, 14 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற பசங்களுக்கு இது பிரச்சனை வருது. ஏன்னா பசங்க அவ்வளோ அளவுக்கு விளையாடுறதில்ல முன்ன மாதிரி. டயட் இஸ் த ஃபஸ்ட்டு திங். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட இந்த மூவ்மெண்ட்டே கம்மியாக இருக்குது. எல்லாமே இப்போ உட்காந்து இது பண்ணுறது தான். முன்னாடியெல்லாம் அவ்வளோ இடம் இருக்கும் விளையாட. இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நடக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கே தவிர்த்து இடம் பெருசாக இருக்கிறதில்ல. அண்டு முன்ன மாதிரி டிராஃபிக் எக்கச்சக்கமாக இருக்குது. ரோட்லேயும் பசங்க விளையாட முடியல. என்ன தான் பண்ணுவாங்க? இப்போ வர ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா ரூஃப் டாப்பில் வந்து ப்ளே கிரவுண்ட் இருக்குது. கார்ப்பரேட் பில்டிங் மாதிரி வருது. அப்போ பசங்க என்ன தான் பண்ணுவாங்க? த இஷ்யூஸ் ஆர் கோயிங் டு கீப் இன்க்ரீஸிங் தான். பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுமா உடம்போது இந்த வெயிட்டு குறைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு மருத்துவர்கள் ஒரு நோயாளிக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நோயாளி அதை பண்ணாமல் விட்டுட்டதுனால என்னதான் உள்ள சர்ஜரியை பண்ணியிருந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் கட் பண்ணோம், இணைச்சோம், 2 இட்லி தான் கணக்கெல்லாம் சொன்னாலும் கூட ஒருவருக்கு மறுபடியும் எடை கூடுவதற்கான வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக உண்டு சார். எதுவுமே வந்துட்டு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 100% அப்படின்னு சொல்லவே முடியாது. 100% இது வரவே வராது, 100% இது திருப்பி வெயிட் கெயின் ஆகாது சொல்லவே முடியாது. தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா 70 to 80% தான் நாங்கள் பண்ணுற வேலை. மிச்சம் 20 to 30% பேஷண்ட் கையில், இண்டிவிஜுவல் கையில் இருக்குது. நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக வெயிட் ரீகெயின் ஆகலாம். இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ வெயிட் லாஸ்க்கு எடுத்துகிட்டு நிறுத்தின உடனே வெயிட் கெயின் ஆகுது. இந்த இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் நாட் அ கியூர் ஃபார் ஒபிசிட்டி, இட் இஸ் அ ஹெல்ப் ஃபார் ஒபிசிட்டி தான். சப்போர்ட். இட் இஸ் அ சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்கள் அந்த டைமில் எடுக்கும் போது வெயிட் நல்லா இறங்கிட்டு வரும். அதை நம்ம பிடிச்சிக்கணும்.
நீங்கள் நினைக்கவே முடியாத இப்போ நம்ம 100 கிலோ இருக்கோம், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அது 70 கிலோ வர முடியும் அப்படின்னு நினைக்கவே முடியாத ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறோம். அதை அப்புறமாவும் மெயின்டைன் பண்ணிக்கணும். திருப்பி ஓல்டர் ஹேபிட்ஸ் உள்ளார போகும்போது ஜங்க் ஈட்டிங், லேட் நைட்டு பிஞ்சிங் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக திருப்பி கெயின் ஆகும். இதுக்குள்ளே இன்னொரு துணை கேள்வி இருக்குது டாக்டர் எனக்கு. ஒரு பேரியாட்டிக் சர்ஜரி பண்ணும் பொழுது அவருடைய எடை குறையும் பொழுது அந்த உடம்பில் அந்த சதைகள் அது குறையும் வந்து தோல் தொலன்னு ஒரு மாதிரி அவங்களுடைய தோற்ற பொலிவு மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆரம்ப காலத்தில் பேரியாட்டிக் சர்ஜரின்னு ஒன்று வரும்பொழுது அந்த மாதிரி ஒரு சில கேசஸை நான் பார்த்தேன். பின்னாளில் அது சரி செய்யப்பட்டுச்சு, அழகு மாறாமல் பொலிவு மாறாமல். ஆனால் இப்போ இந்த எடை குறைப்புக்காக இப்போ எடுத்துக்கொள்ள மாத்திரைகள் வந்து அதை பண்ணாது. காரணம் என்ன, சர்ஜரிங்கிறது நீங்கள் எங்கே ஸ்டிச் பண்ணணுமோ எங்கே டைப் பண்ணணுமோ அதை பண்ணிவிடுவீங்க. இப்போ இந்த மாத்திரைகளோட எஃபெக்டை பார்க்கும்பொழுது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நல்லா பஃபி அப்படி இருந்தாருங்க, நல்லா குறைஞ்சிட்டாரு, ஆனால் தோலெல்லாம் பார்த்தா அப்படியே அங்கங்கே அவருக்கு அப்படியே பேட்சாக தொங்குதுங்க அப்படிங்கிறாங்க. இதை தவிர்க்க முடியாது இல்லையா டாக்டர்? இல்லை சார், என்ன மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும், மெடிசனாக இருந்தாலும் சரி, சர்ஜரியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலியமாக உடம்பை இழைச்சாலும் சரி, தோல் லூஸ் ஸ்கின்னு இருக்க தான் செய்யும். ஓ, ஸோ ரொம்ப டிராஸ்டிக் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அவங்களெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க லூஸ் ஸ்கின் இருக்க தான் செய்யும். அது உடம்பு தோற்றத்தை இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு போட்டோன்னா ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பியூர்லி பிளாஸ்டிக் சர்ஜரி. அது குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் வருவோம். ஒபிசிட்டியில் குழந்தைகளை இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். உடல் எடை பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த குழந்தைகளுக்கு ஆப்ஷன் வந்து மருந்து இருக்கா? வாயை கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது குழந்தைகள். எவ்வளவு குழந்தையை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்ம பண்ண முடியாது. அப்போ சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு போனால் பெரும்பாலான பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க சின்ன பிள்ளைங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். அவங்க உடல் குறைப்புக்கு என்ன தான் பண்ணுறது டாக்டர்? இப்போ ஒரே வழி டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் சார். டயட்டுன்னும் போது குழந்தைங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன் அந்த குழந்தை வந்து என்னென்னமோ சாப்பிடுது, எப்படி அதுக்கு ஆக்சஸ் கிடச்சிது, யார் வந்து சிக்கன் ஃப்ரைட் சிக்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணது, நம்ம தான் சார். வி ஆர் டு பி பிளேம்ட். ஸோ நம்ம வந்து கரெக்டாக இருந்துக்கணும், கரெக்டான விஷயத்த அந்த குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சரி, இங்கங்கே ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ கேக்கு சாப்பிட்றாங்க, சாக்லேட் சாப்பிட்றாங்க, இட்ஸ் ஓகே, இட்ஸ் டெஃபினெட்லி ஓகே. கம்ப்ளீட்டாக கர்ப் பண்ணி ஒரு பிள்ளைக்கு எதுவுமே காமிக்காமல் இருக்கும்போது அதுக்கு விவரம் தெரிஞ்சு அதெல்லாம் பார்க்கும்போது ஓவர் டூ பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு அளவுக்கு காமிச்சு கொடுத்துட்டு, இல்லை இது சரி, இல்லை இது நல்லது அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் பண்ணி கொண்டு வரணும். பட் அதையும் மீறி இப்போது ஒபிசிட்டி ஆயிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் நம் சர்ஜிக்கல் இஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்ட்ரெயிட் ஆன்சர். பட் அது எனக்கு வேண்டாம், நான் வேறு விதமாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா டயட் அண்ட் எக்ஸசைஸுக்கு தான் தீஸ் ஆர் தி ஒன்லி ஆப்ஷன். சர்ஜரி அப்படிங்கிறது பெரும்பாலான பெற்றோர்கள் விரும்புறதில்ல. ஒரு குழந்தைய நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம்னா மானிட்டர் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறும் நிறையா இல்லை. ஏன்னா குழந்தைகள் பெரும்பாலும் வீட்டில் இருக்கிறதில்ல. வெளுத்திருக்கிற 8 மணி நேரம் அவங்க பள்ளிக்கூடத்தில் வெளியில் இருக்காங்க. பேரண்ட்ஸ் ஈவினிங் தான் வர்றாங்க. அவங்க அதை எப்படி மானிட்டர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஸ்டில் குழந்தை அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு சர்ஜிக்கல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் நீங்கள் நம்புறீங்களா? டீனேஜில் வந்து தாராளமாக பண்ணலாம் சார். சர்ஜரி இஸ் ஓகே. இப்போ ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் இப்போல்லாம் அந்த ஏஜ்லேயே 100 கிலோ 120 கிலோ இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வயபிளான ஆப்ஷன். ரொம்ப சின்ன பசங்க, இப்போ 9 வயசு 10 வயசு பசங்களுக்கெல்லாம் வி டோன்ட் டூ. இட்ஸ் ஓகே டு வெயிட் அண்ட் சி எப்படி அவங்க இதாகி வராங்க. ஒரு டீனேஜ் வந்த அப்புறமா தென் வி டேக் அ கால், சர்ஜிக்கல் தேவையா இல்லையா. அண்ட் சர்ஜரிக்கு முன்னாடி எப்பவுமே யாராக இருந்தாலும் சரி, ஃபெயிலியர் ஆஃப் டயட் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு இதுவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து எல்லாமே ஃபெயில்டு, எதுவுமே முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் வி ஆப்ட் ஃபார் சர்ஜரி. ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து பரம்பரை வியாதி அல்லது வந்து ஜெனட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வருதா? எஸ், 100%. ஓகே. ஸோ ஜெனட்டிக்ஸ் வந்து ப்ளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் ஒபிசிட்டி. ஸோ நம்ம அப்பா அம்மா இல்லைனாலும் சம்டைம்ஸ் தாத்தா பாட்டி அந்த மாதிரி அதனால தான் இப்போது ஒபிசிட்டின்றது இஸ் அ க்ரானிக் டிசீஸ். சுகர் எப்படி, பிபி எப்படி, தைராய்டு பிரச்சனைலாம் எப்படி உங்கள் ஃபேமிலியில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வரத்துக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதே தான் ஒபிசிட்டி. அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ தாத்தாவுக்கு இருந்துச்சு, அப்பா ஓகே, பட் தாத்தாவுக்கு இருந்தது அப்பாவுக்கு தெரியாது. அப்போ பேரியாட்டிக் சர்ஜரினா என்னன்னு தெரியாது, ஒபிசிட்டினா என்னன்னு தெரியாது. குண்டாக இருந்தார் அவர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பேரனுக்கு அது வர ஆரம்பிச்சிருக்கோம். பட் எங்கள் அப்பாவுக்கு இருந்தது அப்படிங்கிறத மைண்டில் வச்சு குழந்தைய நம்ம உடனே பார்த்துடணும், இது வந்து ஜெனட்டிக்காக இருக்குது அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தாத்தா பாட்டி யாருக்கு இருந்தாலுமே
அந்த அந்த ஜீன் வந்து ஒன்று நல்ல ப்ரொனவுன்ஸ்டாக நம்மளுக்கு இருக்கும், இல்லை சப்ரஸ்டாக இருக்கும். பட் இதே கூட நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், டெய்லி ஒரு ஒரு 30 மினிட்ஸ் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும். கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% ஆஃப் த டைம் க்ளீனாக சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் அவேர்னஸ் மைண்ட்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னாலே மோர் தென் எனஃப். வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாஸி ஈட்டிங் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வெயிட் இறங்கணும்னா த கிளியர் திங் இஸ் எவ்வளோ இன் எவ்வளோ அவுட் பார்க்கணும். ஓகே, பார்த்துட்டு அண்ட் என்ன இன் போதோ அதில் மேக்ரோஸ் என்னன்னு மேக்ரோஸ்னால் கார்ப்ஸ் எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோ, ஃபைபர் எவ்வளோ, இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் எந்த கிராஷ்ட் ஐட்டம் பண்ணக்கூடாது சார். ஏன்னா அதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு அந்த ரொம்ப லிமிட்டட் டைம், அந்த நொடிக்கு நல்லா இருக்குமே தவிர்த்து திருப்பி இட்ஸ் கோயிங் டு கம் பேக். ஸோ டயட் எக்ஸசைஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் எப்போவுமே சார். அதையும் மீறி முடியலன்ற பட்சத்தில் தான் we can resort to other. முடியலைங்கிற பட்சத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. ஆமாம். இந்த சர்ஜரியை பற்றி ஐயோ இது ஒரு பெரிய ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை யாருக்கும். ஆனால் இந்த சர்ஜரியினுடைய சைடு எஃபெக்ட் இருக்குமா, எனக்கு பின்னால் நான் மறுபடியும் எக்ஸசைஸ்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணுமாங்கிற கேள்விகள் ஒரு நீண்ட வாலாக தொடருது. ரொம்ப அழகாக இந்த விஷயங்களை வந்து ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044440401066. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.